ஹாய் யூடியூப் சொந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பார்த்தீங்கன்னாங்க, இதுதான் நம்மளுடைய ஆட்டுப்பட்டி. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த தூண்லேருந்து அந்த தூணுக்கு 8 அடி, அதிலேருந்து அந்த தூணுக்கு 8 அடி, மொத்தம் இது 16 அடி, 17 அடி வரும். ஏன்னா 8 சில்லற. இப்போ இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் தூணுக்கு மொத்தம் 22 அடி அகலம். அதில் பாதியை மட்டும் நம்ம தடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா 22ல் பாதி பார்த்திங்கன்னா 11. அப்போ 17க்கு 11 தான் நம்மளோட ஆட்டுப்பட்டியோட கொள்ளளவு உள்ளார. பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ ஈரமாக இருக்குது பாருங்கள். இதில் தான் ஒரு 30-35 ஆடு பக்கமாக நம்ம வளர்த்துட்ருக்கோம். நேற்று கொஞ்சம் மழை பெய்யவும் பட்டி ரொம்ப ஈரமாக இருக்குது. இதனால தாங்க 2 தடவை ஆடு அவுத்து விட்டு நம்ம பட்டியை சுத்தம் பண்ணிடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஆடு மேய்ச்சலுக்கு போயிடுச்சு. பாருங்கள், தெரியுதுங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கார் வேலைக்கு போகல, லீவு. எப்போதும் அவர் வேலைக்கு போயிடுவார். நான் தான் ஆடெல்லாம் மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போவேன். இன்றைக்கி அவர் ஓட்டிகிட்டு போயிருக்காரு. நான் இப்போ போயிட்டு மாற்றி விடணும். அவர் கொஞ்சம் வெளியே போகணும். அதனால் சொல்லிவிட்டு இந்த பட்டியை கூட்டிகிட்டு வான்னு சொல்லிவிட்டு அவங்க போயிட்டாங்க. நம்ம போயிட்டு அவரை மாற்றி விடணும். இப்போ இந்த சின்ன இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு 30-35 ஆடு பக்கமாக வளர்த்துட்ருக்கோம். ஆடுனா ஆடு குட்டி எல்லாமே சேர்த்து. இதை இப்போ கூட்டி விட்டுட்டோம்னா காஞ்சிரும். இப்போ நம்ம ஒரு நேரத்து மேய்ச்சலாக விட்றோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கிறது இன்னும் ரொம்ப மோசமாக ஈரமாக இருக்கும். இதனால் ஆடுகளுக்கு கால் குழம்புல நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். இதுக்கு முன்னே ஆடு நம்மள்ட்ட கம்மியாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் இப்போ தான் உற்பத்தி ஆகிருக்கு. அதனால் இந்த இடம் பத்தலை. இன்னும் கொஞ்சம் நம்ம ஆட்டுப்பட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். தற்சமயம் கொஞ்சம் ரொம்ப டிமாண்டாக இருக்குது. கொஞ்சம் லேட்டாக பண்ணிக்கலாம். வலையெல்லாம் வாங்கி இது பாருங்க, இது வரைக்கும் ஆட்டுப்பட்டியை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதாவது இந்த 22 அடிக்கு இந்த கார்னர் தூணுக்கும் இந்த கார்னர் தூணுக்கும் 22 அடி அகலம். நம்ம இந்த கொட்டாயோட அகலம் பார்த்திங்கன்னா 22 அடி, நீளம் பார்த்திங்கன்னா 42 அடி. 42 அடியில் ஒரு 17 அடி நம்ம ஆட்டுப்பட்டிக்கு எடுத்திருக்கோம். 17க்கு 11. இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இப்போதைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். நம்ம ஆடுகள் நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்ம ஆடுகளை வெளியில் தான் நம்ம மேய்ச்சல் கூட போகிறோம், வயல்லாம் உழவு ஓட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன். நேற்று லைட்டாக மழை வந்தது காரணத்தினால உழவு ஓட்டலை. அதனால் இன்றைக்கும் ஆடு வயலில் தான் மேய்ச்சலுக்கு போயிருக்கு. அது ஒரு கேணியை, பக்கத்து காட்டுக்காரங்களோட கேணி. அது அங்கே தான் மேய்ஞ்சிட்ருக்கு. பக்கத்து காட்டுலேயும் நம்ம காட்டுலேயும் சேர்ந்து தான் மேயும் ஆடு. அவங்க காட்டுலேயும் புல்லு நிறைய இருக்குது. அவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் மேய்க்கிறோம், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ நான் இன்றைக்கி முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.